ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா கேப்சிகம் சட்னி தான் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஆயில் விடுறேன் கடாயில். நம்ம இதெல்லாம் வதக்கிற அளவுக்கு தான் எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் 10 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ரெட் சில்லி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம டொமேட்டோவும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்மளோட கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டு, இஞ்சி கொஞ்சோண்டு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெங்காயம், தக்காளினா நல்லா வதங்கியிருக்கு. கேப்சிகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கினதும் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். நான் எண்ணெயிலே தான் வதக்குறேன், தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல. மூடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா மசியட்டும்.
நம்மளோட தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் 3ம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொத்தமல்லி போடுறேன். இப்போ இதை எல்லாம் ஆறுனதும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னிக்கு ரெடியானது ஃபுல்லாக வதக்குனது ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய குழந்தை கொடுக்குறனால கொஞ்சம் நைஸாகவே கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் இந்த சட்னி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேப்சிகம் சாப்பிடாதவங்க அவங்களுக்கெலாம் இந்த சட்னி வந்து கொடுத்து பாருங்கள். கேப்சிகம் நம்ம போட்டிருக்கோம்னே தெரியாது அவங்களுக்கு. கடாய் சூடாயிடுச்சு. தாளிக்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த கடாய் நான் அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா திக்காக இருக்கும். சீக்கிரம் அடி பிடிக்காது. சீக்கிரத்தில் இண்டக்ஷனில், நம்ம ஸ்டவ்வில், ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காயப்பொடியும் போட்டுக்கிறேன். என்னோட சட்னியை விட்டுக்கிறேன். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கேப்சிகம் கொத்தமல்லிலாம் போட்டுக்கனால ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த சைடு நான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து 65 பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் 65 பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வேணுன்னா கூட எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.